Hi students, welcome to RKMS channel. So in topic on the 10th class algebra system of linear equations in 3 variables. So this is the last problem enna exercise 3.1 la problem number 5. So okay la and the problem enadhu eppadi solve pannu paakalam. So vaanga so paathomna so namakku some 5 rupee notes, 10 rupee notes and 20 rupees notes வந்து இருக்கு ஓகேங்களா. So அது பேஸ் பண்ண தான் क्वेश्चन. அப்ப நம்ம 5 ரூபாய் நோட்ஸ் எத்தனை இருக்கு, 10 ரூபாய் நோட்ஸ் எத்தனை இருக்கு, 20 rupees நோட்ஸ் எத்தனை இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப 5 ரூபாய் நோட்ஸ் வந்து x இருக்குன்னு நினைக்கிறேன், 10 rupees வந்து y நோட்ஸ் இருக்கு, 20 rupees வந்து z இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எஸ் ஃபர்ஸ்ட் வந்து there are 12 pieces of 5 10 and 20 rupee currencies. அப்போ 5 rupee notes 20 10 rupees and 20 rupees எல்லாம் எத்தனை notes இருக்கு எல்லாம் ஆட் பண்ணா 12 notes இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அப்ப மீனிங் என்னன்னா மூணுமே ஆட் பண்ணும் from given data. From data என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து so x plus y plus z is equal to total ஆட் பண்ண எத்தனை notes இருக்குன்னா 12 pieces ஆனா 12 notes. அப்போ equation number 1 first equation form. Yes sir. Second equation என்ன சொல்லிருக்காங்கன்னா yes sir, whose total value is 105. அப்போ 5 rupee notes வந்து x இருக்கு இல்லையா, அதுவும் 10 rupee notes வந்து y இருக்கு, அதுவும் 20 rupee notes வந்து z இருக்கு. அது மூணுமே வேல்யூ ஆட் பண்ணா நமக்கு வந்து எவ்வளவு வரும்னா 105 வரும். மீனிங் அப்ப என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அப்போ 5 rupee notes வந்து x இருக்குன்னா 5x, 10 rupee notes வந்து y ன்னா 10y, 20 z மூணுமே ஆட் பண்ண எவ்வளவு ஆகும்னா 105 ஆகும். டேக் இட் as equation number 5. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 rupee notes, 10 rupee notes, 20 rupees notes 5 rupee notes வந்து ஒரு 2 நினைக்கலாம், 10 rupees notes வந்து ஒரு 3 நினைக்கலாம், 20 rupees notes வந்து 2 ன்னா அப்ப மூணுமே ஆட் பண்ண என்ன பண்ணுவோம் 2 into 5 10 rupees, 3 into 10 30 rupees, 2 into 20 40 rupees. so டோட்டலா 80 ன்னு சொல்றேன் இல்லையா. அந்த மாடல்ல வந்து 105. அப்ப இது எக்ஸாக்ட் இல்ல, அப்படி பண்ண 105 rupees இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே இத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேங்களா? சரி இதான் செகண்ட். third point என்ன சொல்லிருக்காங்கன்னா when first two sorts are interchanged. அப்போ இந்த first இது 2, இந்த third இது. ஓகேங்களா? 20 rupee notes third, 5 rupee notes 10 rupees வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்படி மீனிங் என்னன்னா 10 rupee notes வந்து x இருந்துட்டு 5 rupee notes வந்து y ஆகும். அப்ப என்ன மீனிங்னா so 10x plus 5y plus 20z. so இந்த மாதிரி இந்த ரெண்டு மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிட்டுனா அப்போ டோட்டல் பண்ணா எவ்வளவு இருக்கும்னா ஆல்ரெடி இருந்ததை விட 20 rupees அதிகமா இருக்கும். ஆல்ரெடி எவ்வளவு இருக்குன்னா 105 இருக்கு, 20 அதிகமாச்சுன்னா 125 ஆகும். take it as equation number 3. இங்க நான் ஃபுல்லா படிக்கலாம் பாருங்க. yes sir. when first two sorts are interchanged in their numbers, its value will be increased by 20. அதோட வேல்யூ என்ன ஆகும்னா ஆல்ரெடி 105 இருக்கு, அதை விட 20 அதிகமாக, அப்போ டோட்டலா 125 ஆகும்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே சோ இந்த 3 ஈக்குவேஷன் வந்துச்சு. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணனும்னா we want to find the values of x, y and z. ஓகேங்களா? சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சோ x ஐ கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? x ஐ கேன்சல் பண்ணிட்டா y ல z ல ஈக்குவேஷன் வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 and 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். சோ adding equation 1 and 2 னா அப்படி வராது. ஓகேங்களா? டைரக்ட்டா நம்ம எழுதிக்கலாம் solving 1 and 2. so equation number 1 ல 5x வெறும் x இருக்கு, equation number 5x இருக்கு. அப்ப இதுக்கும் 5 வேணும்னா equation number வந்து 5 ல மல்டிப்ளை பண்ணுமா, அப்போ equation number 1 multiply with 5 பண்ணனா 5 into x 5x plus 5 into y 5y plus 5 into z 5z is equal to 5 into 12 means 60 ஆகும். next equation number so 2 வந்து அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு so 5x plus 10y plus 20z is equal to 105. so அப்ப என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ரெண்டுமே 5 plus 5 plus 5 அப்போ கேன்சல் ஆகாது. so cancel ஆகனா symbols change பண்ணனும். plus and minus plus minus plus minus
இது கூட மைனஸ் எல்லாமே மைனஸ் ஆகும் அப்போ x என்றது கேன்சல் ஆகும் அப்போ 10 minus 10 ல plus 5 போச்சுன்னா minus 5y minus 20 ல plus 5 போச்சுன்னா minus 15z is equal to 105 and 40 and 45 so minus 45 இப்போ எல்லாம் இந்த டோட்டல் ஈக்குவேஷன் வந்து டோட்டலா என்ன பண்றேன்னா 5 ல டிவிஷன் பண்றேன் so minus 5 ல கூட பண்ணலாம் minus 5 ல டிவிஷன் பண்றேன் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா minus minus gets cancel 5 gets cancel we get y minus minus gets cancel அப்போ minus minus cancel னா plus ஆயிடும் 5 ones are 5 threes are அப்போ 3z is equal to minus minus cancel 5 ones are 5 nines are 5 ones are 5 nines are அப்போ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 4 ஆ எடுத்துக்கிறேன் so y z ல ஒரு ஈக்குவேஷன் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 யும் ஈக்குவேஷன் நம்பர் 3 யும் பண்றேன் சோ சால்விங் 1 and 3 இது x தான் கேன்சல் பண்ணா அப்பதான் அதுவும் y z ல வரும் அப்ப x கேன்சல் பண்ணா இங்க 10 இருக்கு இங்க ஒண்ணுமே இல்ல அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து 10 ல மல்டிப்ளை பண்றோம் சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 multiply with 10 implies what we get so 10x plus 10y plus 10z is equal to 10 to 12 வந்து 120 ஆகும் next equation number 3 வந்து அப்படியே எழுதிக்கலாம் so equation number 3 வந்து so அப்படியே எழுதினா equation number 3 என்ன இருக்கு so 10x plus 5y plus 20z is equal to 125 so இங்க பாருங்க so இங்கயும் 10 10 தான் இருக்கு symbols change கண்டிப்பா பண்ணுவோம் அப்ப minus 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 again here also minus so 10 10 gets cancelled அப்போ 10 plus 10 minus 5 na yes sorry 5y minus 20 plus 10 na minus 10z is equal to 25 ல 120 போச்சுன்னா minus 5 ஆகும் same 5 5 5 ல டிவிஷன் பண்றேன் ஓகேங்களா அப்போ 5 5 கேன்சல் ஆச்சுன்னா அப்ப இங்க என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 5 5 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் y இங்க 5 ones are 5 2s ஆறுனா minus 2z is equal to இங்க 5 5 கேன்சல் ஆச்சுன்னா minus 1 so take it as equation number 5 பாருங்க equation number 4 equation number 5 so இங்க பார்த்தோம்னா இங்க plus y இருக்கு இங்க plus y டைரக்டா y இருக்குன்னு டைரக்டா கேன்சல் பண்ணலாமா அப்ப solving 4 and 5 solving equation 4 and 5 so equation number 4 அப்படியே எழுதுங்க ஏனா y டைரக்டா எழுதுறோம் அப்படியே எழுதலாம் so equation number 4 வந்து y plus 3z is equal to 9 equation number 5 வந்து y minus 2z is equal to minus 1 இப்போ y கேன்சல் பண்ணுவோம் ரெண்டுமே பிளஸ்ல இருக்கனா சிம்பல்ஸ் சேஞ்ச் பண்ணோம் so minus இருக்குறதால plus minus இருக்குறதால plus அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணது புரியுது இல்லையா எஸ் அப்போ y கேன்சல் ஆச்சுன்னா 3 plus 2 வந்து 5z ஆகும் அப்போ 9 plus 1 வந்து 10 ஆகும் அப்போ 5 1s are 5 2s are அப்போ z is equal to 2 so z என்ன எடுத்துக்கோன்னா 20 rupee notes அப்போ 20 rupee notes எத்தனை இருக்குன்னா 2 notes இருக்கு அப்போ 40 rupees 20 rupees இருக்கு ஓகேங்களா எஸ் இப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதை எடுத்துட்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் இது என்ன பரவாயில்லை இது என்ன பரவாயில்லை ஏதாச்சும் ஒன்று சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ ஈக்குவேஷன் நம்பர் ஃப்ரம் ஈக்குவேஷன் 4 equation 4 is equal to y இருக்கா so y plus 3 into z value வந்து 2 is equal to 9 அப்போ y plus 3 2s are 6 that is equal to 9 அப்போ y is equal to 9 plus 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 6 so y is equal to 9 minus 6 என்ன 3 அப்போ y என்ன y வந்து 3 அப்போ y என்னது என்ன எடுத்துக்கோன்னா 10 rupee notes தான் அப்போ 10 rupee notes எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு அப்போ 30 rupees இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த x value இந்த y value எடுத்துட்டு வந்து from equation number 1 ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா we get the value of x so from equation 1 so பாருங்க equation number 1 வந்து x தெரியாதனால x அப்படியே வெச்சுக்கிறோம் plus y so y value வந்து 3 z value வந்து 2 is equal to 12 அப்போ x plus 3 plus 2 வந்து 5 is equal to 12 அப்போ x is equal to 12 plus 5 அந்த பக்கம் போச்சுன்னா minus 5 so x equal to 12 minus 5 என்ன
7. அப்போ x ன்றது என்ன 5 rupee notes வந்து 7 notes இருக்கு ஓகேங்களா அப்போ 5 rupee note வந்து 7 இருக்குன்னா டோட்டல் எத்தனை rupees 35 rupees y 10 rupee notes வந்து 3 இருக்குன்னா அப்போ மீனிங் என்ன 30 rupees 20 rupee notes வந்து எத்தனை இருக்கு 20 rupee notes வந்து 2 இருக்குன்னா 40 rupees டோட்டல் எத்தனை ஆகும் 40 70 105 சோ சரியா போச்சு செகண்ட் ஈக்குவேஷன் அப்போ மூணுமே ஆட் பண்ணா 12 இருக்கணும் பாருங்க 2 plus 3 5 5 plus 7 12 அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபையா சோ தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா இப்படி சேஞ்ச் பண்ணனும் 5 rupee notes வந்து 3 இருந்துட்டு 10 rupee note வந்து 7 ஆச்சுனா நமக்கு ஆன்சர் 125 வரணும் சோ பாருங்க சோ 5 rupees note 3 என்ன 15 70 அப்போ 70 or 40 110 110 or 15 120 சரியா போச்சா அப்போ மூணு ஈக்குவேஷனுமே satisfy ஆகும் அப்போ கன்க்ளூஷன் பண்ணலாம் so therefore the number of 5 rupees currencies is 5 rupee currency na x தான x எவ்வளோ 7 அதே மாதிரி the number of 10 rupees currency 10 rupees currency எத்தனை இருக்கு 3 notes இருக்கு same the number of 20 rupees currency is 20 rupees வந்து 2 இருக்கு சோ இப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா சோ 5 rupees வந்து 7 10 rupees வந்து 3 20 rupees வந்து 2 இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் சோ அவங்க கொடுத்த ப்ராப்ளம் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் லாஸ்ட் ப்ராப்ளம் சோ இந்த ப்ராப்ளம் நம்பர் 3 ப்ராப்ளம் நம்பர் 4 and ப்ராப்ளம் நம்பர் 5 வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 மார்க் எக்ஸாம் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க Thank you